ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் எஸ் டிஎன்பிசி கிரேக்கர். ஸோ நம்ம இப்போ 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் லெசன் பார்த்துட்ருக்கோம். ஸோ 10th வால்யூமில் செகண்ட் வால்யூமில் 5th லெசன். இது யூனிட் 8ல் வந்து இந்த லெசன் கவர் ஆகுது. ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து பிரம்ம சமாஜத்தை வந்து அதை ஃபஸ்ட்டு சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் 1828, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிரார்த்தனை சமாஜம் 1867, நெக்ஸ்ட்டு வந்து இந்து புத்தெழுச்சி இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆரிய சமாஜம் இருக்குது 1875. ராமகிருஷ்ண மிஷன் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் வருவார், சுவாமி விவேகானந்தர் அவருடைய சீடர், இவங்க 2 பேர் வருவாங்க. பிரம்மஞான இயக்கம். ஸோ பிரம்மஞான இயக்கம் பார்த்தோம்னா அவங்களோட உறுப்பினர் வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் இவங்க வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள். ஸோ ஜாதி எதிர்ப்பு இயக்கங்களில் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த ஒரு சில தனிநபர்களும் வந்து சமூக சீர்திருத்தங்களை வந்து மேற்கொள்கிறாங்க. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா ஜோதிபா பூலே வந்து வராரு. ஸோ இவர் வந்து 1827 வந்து மகாராஷ்டிராவில் வந்து பிறக்கிறாரு. 1827 பிறந்து 72 வந்து என்ன பண்ணுறாருனா அடிமைத்தனம், அதாவது குலாம்கிரி அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து எழுதுகிறாரு. 1873 வந்து சத்தியசோதக் சமக், அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாரு. ஸோ 1827 பிறக்கிறாரு. 1872 வந்து குலாம்கிரி, அதாவது அடிமைத்தனம் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதுகிறாரு. 1873 வந்து சத்தியசோதக் அமைப்பு, உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாரு. ஸோ 1852 வந்து ஒடுக்கப்பட்டவருக்கான ஒரு பள்ளியை வந்து பூனேயில் வந்து இவர் வந்து ஃபஸ்ட் டைம் நிறுவுறாங்க. இவரும் வந்து குழந்தை திருமணத்தை வந்து எதிர்க்கிறாரு. விதவைகள் மறுமணத்தை வந்து ஆதரிக்கிறார். குறிப்பாக வந்து உயர் ஜாதியில் இருக்கிற பெண்களோட விதவைகளோட மருமகத்தை வந்து இவர் வந்து ஆதரிக்கிறாரு. பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கும் விதவைகளுக்கும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு இல்லம், அதாவது ஒரு இல்லத்தை வந்து கட்டித்தர காப்பகங்கள் வந்து அமைச்சிருத்தராரு. ஸோ மக்களிடையே வந்து ஆங்கில ஆட்சியை வந்து ஆதரித்து சமய பருப்பாளர்களையும் வந்து அவரோட செயல்பாடுகளையும் ஆதரித்த ஒருவர் பார்த்திங்கன்னா அது வந்து இவர் தான். ஸோ ஒடுக்கப்பட்ட ஜாதியினரை வந்து, அதாவது ஒடுக்கப்பட்ட ஜாதியினர் இருப்பாங்களா, அவங்க வந்து பிராமணர்களோட மேலாதிக்கத்தை எதிர்க்க துணை நிகர எல்லா நிலைப்பாட்டுக்கும் வந்து இவர் வந்து ஆதரிக்கிறாரு. ஸோ குலாம்கிரி அப்படிங்கிற புக்கை வந்து எழுதியிருக்கார், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ குலாம்கிரி, அதாவது ஜாதியோட ஏற்றத்தாழ்வுகளை பற்றி தான் வந்து அந்த நூலில் வந்து எழுதியிருப்பார். ஸோ ஜோதிபா பூலே அப்படின்னா 1827 பிறக்கிறாரு. 1872 குலாம்கிரி அப்படிங்கிற புக்கு எழுதுறாரு. 73 சத்தியசோதக் அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாரு. 1852 வந்து ஒடுக்கப்பட்டோருக்கான ஒரு பள்ளியை வந்து நிறுவுறாரு. குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறாரு. விதவை மறுமணத்தை ஆதரிக்கிறாரு, குறிப்பாக உயர்ஜாதி பெண்கள் கிட்ட. ஸோ பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கும் விதவைகளுக்கும் வந்து ஒரு காப்பகங்களை வந்து ஏற்படுத்துகிறாரு. ஆங்கில சமய பலப்பாளர்களை வந்து ஆதரிக்கிறாரு. குலாம்கிரி அப்படிங்கிற புக்கை வந்து இவர் வந்து எழுதியிருக்கார். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நாராயணகுரு. ஸோ நாராயணகுரு யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கேரளாவில் வந்து பிறக்கிறார். 1854 வந்து ஒரு ஏழை பெற்றோருக்கு தான் வந்து நாராயணகுரு வந்து பிறக்கிறாரு. இவர் தமிழ், சமஸ்கிருதம், மலையாளம் போன்றவற்றில் வந்து ஒரு புலமை மிக்க ஒருவர். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா உயர்ஜாதி மக்கள் வந்து ஒரு தெருக்குள்ளே வந்து நுழையக்கூடாது, மேலாடை வந்து அணைய தடை, அப்புறம் தண்ணீர் எடுக்க, அதாவது நீர்நிலைகளுக்கு வந்து தண்ணீர் வந்து எடுக்க தடை போன்ற தடைகளுக்கு எதிராக வந்து இவர் வந்து போராடுறாரு. ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்வுக்கு வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்து செஞ்ச இவர் வந்து ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து 1903 வந்து இவர் வந்து ஏற்படுத்துகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அறிவுபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து ஒரு கோயில் கட்டி அந்த மக்களுக்கு வேண்டிய வந்து இவர் வந்து அர்ப்பணிக்கிறாரு. ஸோ இவர் வந்து கேரள மக்களிடையே வந்து ஒரு பெரும் உந்து சக்தியாக வந்து இருக்கிறாரு. இவருக்கு பின்னாடி வந்தவங்க குமாரன், ஆஷான், டாக்டர் பால்பு, இவங்கெல்லாம் வந்து ஒரு சிந்தனையாளர்கள். இவங்க தான் இந்த இயக்கத்தை வந்து முன்னெடுத்து செல்கிறாங்க. ஸோ நாராயணகுரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1854 வந்து பிறக்கிறாரு. தமிழ், சமஸ்கிருதம், மலையாளம் இந்த மொழிகளில் வந்து புலமை பெற்றவராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உயர்ஜாதி மக்கள், அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து உயர்ஜாதிக்குள்ளே வந்து போகக்கூடாது, மேலாடை வந்து அணியவங்க கூடாது, தண்ணீருக்கு அங்கே நீர்நிலைகளுக்கு வந்து போகக்கூடாது, இந்த மாதிரி தடையெல்லாம் வந்து இருக்குது. அந்த தடைகளை வந்து உடைக்கிறதுக்கு வந்து இவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேண்டி தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாரு. அதுக்கு வேண்டி ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாரு. அதுதான் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். அது மட்டும் இல்லாமல் அறிவுபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து கோயில் கட்டி அதையும் அர்ப்பணிக்கிறாரு. ஸோ கேரள மக்கள்கிட்ட வந்து ஒரு உந்து சக்தியாக வந்து இருக்கிறாரு. இவருக்கு அப்புறம் வந்து குமாரன், ஆசான், டாக்டர் பால்பு, இவங்க இந்த சிந்தனையாளர்கள் வந்து இந்த இயக்கத்தை வந்து முன்னெடுத்துட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து ஐயன்காளி. ஸோ ஐயன்காளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டை பொறுத்த வரைக்கும் வந்து கேரளா வந்து ஜாதி பாகுபாடு அப்படிங்கிற ஒரு பீடிகையால் வந்து ரொம்ப வந்து இது வந்து இருந்துச்சு. ஸோ சில சமூக குழுக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தீண்டத்தகாதவராகவும் காணத்தகாதவராகவும் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த
நாராயணகுரு ஐயன்காளி. ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி படித்தோம் நாராயணகுரு. அந்த நாராயணகுருவும் இந்த ஐயன்காளி இவங்க 2 பேரும் வந்து இவங்க 2 பேரும் வந்து அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அரசியலில் மட்டும் இல்லாமல் இவங்களுடைய இயக்கங்கள் வந்து இந்த சமூகத்தில் வந்து ஒரு வியப்பூட்டும் கட்டமைப்பை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஐயன்காளி வந்து எங்கே பிறகுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1863 வந்து சுவாமி விவேகானந்தரும் வந்து 1863 to 1902 தான் வந்து பிறந்திருப்பாங்க. இவருடைய காலம் வந்து 1863 1902 வரைக்கும். ஸோ ஐயன்காளியும் வந்து 1863 தான் வந்து பிறந்திருப்பார். எங்கே பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் வெங்கனூரில் வந்து பிறந்திருக்கார். இந்த பகுதி வந்து திருவிதாங்கூரோட அரசரோட ஆட்சி பகுதி வந்து சேர்ந்தது. ஸோ இவரும் வந்து குழந்தையிலிருந்தே வந்து ஜாதி பாகுபாடுகளால் வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்கிறனால ஜாதி எதிர்ப்பு இயக்கத்தோட தலைவராக வந்து இவர் வந்து மாறுறாரு. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் நாராயணகுரு எதுக்கு பாடுபட்டாருன்னு மேலாடை வந்து அணியக்கூடாது, தண்ணீர் வந்து எடுக்கக்கூடாது, தெருக்களுக்குள்ளே நுழையக்கூடாது, இந்த 3 விஷயத்துக்கு அவர் போராடுறாரு. ஆனால் ஐயன்காளி பார்த்திங்கன்னா பொது இடங்களுக்கு போகணும், பள்ளிகளுக்கு போகணும், இந்த 2 விஷயத்துக்கு வேண்டி இவர் போராடுறாரு. அதாவது பொது இடங்களுக்கு வந்து செல்றதுக்கு, பள்ளிகளுக்கு செல்றது அப்படின்னு 2 விஷயத்துக்கு வேண்டி வந்து ஐயன்காளி போராடுறாரு. இது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா உயர் ஜாதி மக்கள் அடையிற ஆணையை வந்து அழிஞ்சிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு தெருக்குள்ளே வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த தெருக்குள்ளேயே வந்து காளை வண்டியில் வந்து இவர் வந்து பயணம் செய்கிறார். அதாவது உயர்ஜாதி மக்கள் அணியிற அந்த ஆடையை அணிஞ்சிட்டு காளை வண்டியில் உயர்ஜாதி மக்களுடைய தெருக்களுக்குள்ளேயே வந்து இவர் வந்து அந்த காளை வண்டியில் வந்து பயணம் வந்து செய்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயன்காளி. ஸோ 1907 வந்து சாது ஜன பரிபாலன சங்கம். ஸோ 1907 வந்து ஜாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாரு. அதே நாராயணகுரு பார்த்திங்கன்னா 1903 ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பார். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திங்ஸ். புலையர் சமூக மக்களுக்கு வேண்டி வந்து கல்விக்காக வந்து அவங்களோட கல்வி நிதிக்காக வேண்டி இவர் வந்து நிதி திரட்டுறாரு. ஓகேவா? ஸோ புலையர் அப்படிங்கிற ஒரு சமூக மக்கள் வந்து இருக்காங்க, புலையர். ஸோ இந்த சமூக மக்களுக்கு வேண்டி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்விக்காக வந்து நிதி திரட்டுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சீர்திருத்தங்கள். ஸோ இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 பெரும்புரட்சி, இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த பெரும்புரட்சிக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த முஸ்லீம்கள் வந்து மேற்கத்திய பண்பாட்டை வந்து ஒரு சந்தேக கண்ணோடையே பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட மேற்கத்திய பண்பாடால் தங்களுடைய இனத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அதனால வந்து அவங்க வந்து மேற்கத்திய கல்வியை வந்து கற்றுக்காமல் வந்து விட்டுடுறாங்க. ஸோ மேற்கத்திய கல்வியை கற்றுக்காதனால வந்து ஒரு சமூகம் வந்து பின்தண்ணியே வந்து இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு சில பிரிவினர் மட்டும்தான் வந்து கற்றுக்குறாங்க. இதனால வந்து முஸ்லீம்களை வந்து ஒப்பீட்டளவில் வந்து பார்க்கும்பொழுது வந்து ஒரு சமூகம் இந்துக்களை விட முஸ்லீம்கள் வந்து ஒரு படி வந்து பின்தங்கி இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ சர் சையத் அகமது கான் இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஸ்லாமிய சீர்திருத்தவாதி தான். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கல்வி, அரசு பணி, தேசிய அளவில் தலைமை வகித்தல், இதில் வந்து நீங்கள் முன்னாடி இருக்கணும் அப்படின்னா ஆங்கில கல்வியை வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும், இது வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை உணர்ந்து அதுக்கு உயிர் கொடுத்தவர் தான் யாருன்னா சையத் அகமது கான். என்ன சொல்கிறாரு? கல்வி, அரசு பணி, தேசிய அளவில் வந்து தலைமை வகிக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆங்கில கல்வியை கற்றுக்கணும், இதுக்கு வேறு மாற்று வழியே இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கு உயிர் கொடுத்தவர் தான் வந்து யார் அப்படின்னா வந்து சையத் அகமது கான். ஸோ இவர் வந்து ஒரு டெல்லியில் உயர் குடும்பத்தில் வந்து ஒரு முஸ்லீம் உயர்குடியில் இருக்கிற ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் வந்து பிறந்தவர். ஸோ படிப்பெருமையின்மை இல்லாதனால, அதாவது முக்கியமாக வந்து நவீன கல்வியறிவின்மை அப்படிங்கிறது வந்து இல்லாததுனால இஸ்லாமியருக்கு வந்து அது வந்து ஒரு பெரும் தீங்கு வந்து விளைவிக்குது அப்படிங்கிறத வந்து இவர் வந்து சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் பல்கலைக்கழகம் ஒன்று அப்படிங்கிற ஒரு அறிவியல் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற அமைப்பை வந்து நிறுவுறாரு. இதில் வந்து ஆங்கில நூல்களை வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து உருது மொழியில் வந்து மொழிபெயர்க்கிறார். முக்கியமாக வந்து ஆங்கில அறிவியல் நூல்களை வந்து உருது மொழியில் வந்து மொழியாக்கம் வந்து செய்கிறாரு. ஸோ இவர் வந்து தேசிய இயக்கத்தில் வந்து இணையிறதை விட ஆங்கிலேயர் கூட வந்து இணையும் பொழுது வந்து ஆங்கில அரசு கூட வந்து நல்லுறவு வைக்கும் பொழுதும் போது இஸ்லாமியரோட நலன் வந்து பேணப்படும் அப்படிங்கிறத வந்து ஒரு நம்பிக்கையாக சொல்கிறாரு. அதனால் இவர் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாருன்னா இஸ்லாமியர்கள் கண்டிப்பாக வந்து ஆங்கில கல்வியை வந்து கற்கணும், அதில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ அலிகார் இயக்கத்தை வந்து ஏற்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் சையத் அகமது கான். இதுவும் 1875 தான். ஸோ 1875 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து
ஆரிய சமாஜம் இருக்கும் 1875 ஆரிய சமாஜம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிகார் இயக்கம். ஸோ அலிகார் இயக்கம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1875. அதே மாதிரி பிரம்மஞான இயக்கம். இந்த பிரம்மஞான இயக்கம் வந்து 1875 தான் வந்து அமெரிக்காவில் வந்து தோன்றியிருக்கு. முக்கியம். ஸோ இது மூன்றும் ஒரே வருஷம். ஸோ அலிகார் இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் தோற்றுவித்ததுனா சையத் அகமது கான். இவர் வந்து அந்த அலிகார் நகர், அப்படி அலிகார்னு ஒரு நகர் இருக்குது. அந்த அலிகார் நகரில் வந்து முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை வந்து இவர் வந்து நிரம்புறாரு. ஸோ இந்த கல்லூரியிலேருந்து தான் என்ன பண்ணுறாருன்னா வந்து அலிகார் இயக்கம், இந்த கல்லூரியை பயன்படுத்தி தான் வந்து அலிகார் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து தொடங்குறாரு. ஸோ முஸ்லீம் வரலாற்றில் வந்து இந்த ஒரு இயக்கம் வந்து ஒரு மைல்கல் அப்படின்னே சொல்லலாம். இந்த கல்லூரி வந்து 1875 தொடங்குறாங்களா. ஸோ 1920 வந்து இந்த கல்லூரி வந்து ஒரு பல்கலைக்கழகமாக வந்து தரம் உயர்த்தப்படுறாங்க. ஓகேவா. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுது. இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சையத் அகமது கான் வராரு. சையத் அகமது கானுக்கு அப்புறம் வந்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிகார் இயக்கம். ஸோ அந்த அலிகார் இயக்கம் வந்து சையத் அகமது கானோட தான். அடுத்தது தியோபந்த் இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு மீட்பு இயக்கம். இது வந்து சமய புத்தெழுச்சி மீட்பு இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இயக்கம் வந்து யார் தொடங்குறாங்கன்னா முஸ்லீம் உலேமாக்கள். ஓகேவா. இந்த முஸ்லீம் உலேமாக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2 முக்கிய குறிக்கோளோட தான் வந்து இந்த இயக்கத்தை வந்து தொடங்குறாங்க. ஃபஸ்ட்டு குறிக்கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரான் மற்றும் ஷரியத். இந்த குரான் ஷரியத்தோட உண்மையான போதனையை வந்து பரப்புரை செய்கிறது. குரான் ஷரியத் இந்த ரெண்டும் இருக்குள்ள அதோட உண்மையான பரப்புரையை வந்து போதனையை பரப்புரை செய்கிறதும். ஸோ இஸ்லாம் அயல்கூறுகளுக்கு வந்து எதிராக வந்து இருக்கிறதுக்கு வந்து புனித போர். ஸோ புனித போர் உணர்வை வந்து ஊக்குவித்தல். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரானுக்கும் ஷரியத்தோட குரான் மற்றும் ஷரியத்தோட உண்மையான போதனையை வந்து பரப்புரை செய்கிறது. செகண்டு வந்து இஸ்லாம் அயற்கூறுகளுக்கு வந்து எது எதிராக இருக்குதோ அதுக்கு எல்லாமே வந்து புனித போர் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து ஊக்குவித்தல். இந்த 2 தான் வந்து தியோபந்த் இயக்கத்தோட முக்கிய குறிக்கோள். இந்த 2 குறிக்கோளை வச்சு தான் வந்து தியோபந்த் இயக்கம் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த தியோபந்த் உலமாக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது குவாசிம் நானோதேவி மற்றும் வந்து ரஷீத் அகமது கங்கோத்ரி. யார்? முகமது குவாசிம் நானோதேவி மற்றும் வந்து ரஷீத் அகமது கங்கோத்ரி. இவங்க 2 பேரோட தலைமையில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பள்ளியை வந்து நிறுவுறாங்க. 1866 உத்தரப்பிரதேசில் சஹரன்பூர் அப்படிங்கிற பிளேஸில் வந்து நிறுவுறாங்க. ஸோ முகமது குவாசிம் நானோதேவி அப்புறம் ரஷீத் அகமது கங்கோத்ரி இவங்க 2 பேரும் வந்து 1866 உத்தரப்பிரதேசத்தில் வந்து சஹரன்பூரில் வந்து ஒரு பள்ளியை வந்து இவங்க 2 தலைமையில் வந்து இந்த உலேமாக்கள் வந்து பள்ளியை வந்து நிறுவுறாங்க. ஸோ இந்த பள்ளி பாடத்திட்டம் வந்து ஆங்கில கல்வியோட, அதாவது மேல்நாட்டு பாடத்திட்டத்தை வந்து புறக்கணிக்குது. இந்த பள்ளியோட முக்கிய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அரசு பணிக்கு வந்து மாணவர்கள் வந்து தயார் செய்கிறது இல்லை. அவங்களோட பணி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமை வந்து பரப்புரை செய்கிறது தான். ஸோ அதுக்கு வேண்டி தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தியோபந்த் இயக்க மாணவர்களை வந்து தயார் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அரசியல் களத்தை வந்து பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது வந்து 1885 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கூட வந்து தியோபந்த் உலமா வந்து இணையுது. ஸோ 1888 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியோபந்த் உலமா வந்து என்ன பண்ணுதுன்னா சையத் அகமது கான், ஆல்ரெடி பார்த்தோம் அந்த அலிகார் இயக்கத்தோட தலைவர் நிறுவனர் அவர் தான் சையத் அகமது கான். இவரோட அமைப்பு வந்து 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா தி யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன், செகண்ட் பார்த்தீங்கன்னா முகமதியன் ஆங்கிலோ ஓரியன்ஸ் அசோசியேஷன். ஃபஸ்ட்டு ஒன் என்னது தி யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன், செகண்ட் ஒன் முகமதியன் ஆங்கிலோ ஓரியன்ஸ் அசோசியேஷன். இந்த 2ஐயும் வந்து எதிர்க்கிறது தான் இவங்களோட முக்கிய வேலையாக வந்து செய்கிறாங்க. ஓகேவா. அப்புறம் தியோபந்தோட புதிய தலைவராக வந்து ஒருத்தரை வந்து நியமிக்கிறாங்க. அவர் பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌலானா முகமது உல் ஹசன். இவர் தான் வந்து தியோபந்த் இயக்கத்தோட புதிய தலைவராக வந்து இருக்கிறாரு. ஸோ அவரோட தலைமையில் வந்து ஜமைத் உல் உலேமா அப்படின்னா என்ன, இறையியலாளர்களோட அவை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருத்துக்களில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து ஓகேவா, இந்திய ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து முஸ்லீம்களோட அரசியலுக்கும் சமய உரிமைகளோட பாதுகாப்பு அப்படிங்கிற குறித்து வந்து ஒரு வடிவத்தை வந்து இது வந்து கொடுக்குது. ஓகேவா. ஸோ இந்த தியோபந்த் இயக்கத்தோட தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌலானா முகமது உல் ஹசன் தான் இந்த தியோபந்தோட புதிய தலைவர். இவரோட தலைமையில் வந்து ஜமைத் உல் உலேமா அப்படிங்கிற அமைப்பு வந்து செயல்பட்டு இருக்கு. ஸோ அந்த இறையியலாளர்களோட அவை இவரோட கருத்துக்கள், இந்த முகமது உல் ஹசனோட கருத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்திய ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து முஸ்லீம்களோட அரசியலுக்கும் சமய உரிமைகளோட பாதுகாப்பு அப்படிங்கிறது குறித்து ஒரு உண்மையான மற்றும் உறுதியான ஒரு வடிவத்தை வந்து இது வந்து முன் வச்சது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பார்சிக சீர்திருத்த இயக்கம். ஸோ பார்சிகள் சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் அந்த பார்சிகள் ஃபஸ்ட்டு அப்படின்னா யாருன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. 19ஆம் நூற்றாண்டில் ஈரானிலிருந்து ஓகேவா. ஸோ ஈரானிலிருந்து இங்கே குடிபெயர்ந்து வந்து ஜொராஸ்ட்ரியர்கள் தான் வந்து யாருன்னா பார்சி இனத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சீர்திருத்த இயக்கத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து பம்பாயில் தான் வந்து தொடங்குறாங்க 1851. எப்போ 1851 வந்து ஸோ பார்சி இயக்கத்தை வந்து பர்துன்ஜி நவ்ரோஜி அப்படிங்கிறது தான் வந்து தொடங்குறாரு. இவர் ஃபஸ்ட்டு ஒரு சபா, அதாவது ரக்னுமாய் மச் தயாஸ் நன், ரக்னுமாய் ஏஆர் ரகுமான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரக்னுமாய் மச் தயாஸ் நன்னன் அப்படிங்கிற சபாவை வந்து இவர் வந்து ஏற்படுத்துகிறார். இதுதான் வந்து பார்சிகளுடைய சீர்திருத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாரு. இந்த பர்துன்ஜி நவ்ரோஜி ஏற்படுத்துகிற ரக்னுமாய் மர்ச் தயானஸ் சபாவோட முக்கிய நோக்கம் உண்மை, அதாவது தாரக மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகோப்தார் அப்படின்னா வந்து உண்மை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராஷ்டிரகோப்தார் தான் வந்து இதனுடைய முக்கிய தாரக மந்திரமாக வந்து இருக்குது. ஸோ இந்த அமைப்பு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இரத்தல் மற்றும் வந்து திருமணம் சடங்குகளை வந்து விவசனம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த இயக்கம் வந்து குழந்தை திருமணத்தோட வந்து ஜோதிட பயன்பாட்டையும் எதிர்க்குது. ஸோ ஜோதிட பயன்பாட்டை எதிர்க்கிற ஒரே இயக்கம் வந்து பார்சிகளுடைய சீர்திருத்த இயக்கம். ஓகேவா. ஸோ பம்பாய் பார்சி சமூகத்தை சேர்ந்தவர் வந்து பெராம்ஜி மல்பாரி. ஓகேவா. பெராம்ஜி மல்பாரி இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து குழந்தை திருமணத்துக்கு எதிராக வந்து சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை வந்து ஏற்படுத்துகிறாரு. ஸோ இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து 2 தலைவர்கள் வந்து இருக்கிறாங்க. யாரான்னு பார்த்தீங்கன்னா பெரோஷா மேத்தா மற்றும் தீன்சா வாச்சா. இவங்க பெரோஷா மேத்தா, தீன்சா வாச்சா இவங்க 2 தலைவர்களை வந்து இந்த இயக்கம் வந்து உருவாகுச்சு. ஸோ பார்சி இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பம்பாயில் வந்து தோன்றியிருக்குது. ஸோ 10ஆம் நூற்றாண்டில் வந்து ஜொராஸ்ட்ரியர்கள், அதாவது ஈரான் 10ஆம் நூற்றாண்டுலேருந்து குடிபெயர்ந்து வந்த ஜொராஸ்ட்ரியர்கள் தான் வந்து பார்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து 1851 வந்து பர்துன்ஜி நவ்ரோஜி அப்படிங்கிறனால தான் வந்து ரக்னுமாய் மஜ் தயாஸ்னன் அப்படிங்கிற சபா அப்படிங்கிற அமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாங்க. இந்த அமைப்போட உண்மையான தாரக மந்திரமாக வந்து ராஷ்டிரகோப்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அதாவது உண்மை விளம்பி. இந்த அமைப்பு வந்து தலைவர்கள் வந்து இரத்தல், திருமணம் போன்ற சடங்குகளை எல்லாத்தையுமே வந்து விமர்சனம் வந்து செய்யுது. ஓகேவா. ஸோ இந்த ஒரு இயக்கம் தான் குழந்தை திருமணத்தை எதிர்த்தது மட்டும் இல்லாமல் ஜோதிட பயன்பாட்டையும் வந்து எதிர்க்குது. ஸோ பம்பாய் பார்சி சமூகத்தை சேர்ந்த வந்து பெரம்ஜி மல்பாரி இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து குழந்தை திருமணத்துக்கு எதிராக வந்து ஒரு சட்டம் இயற்றணும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தையே வந்து தொடங்கினவர் இவர் தான். இந்த சமூகம் வந்து தலைவர்களை நல்ல தலைவர்களை வந்து உருவாக்கியிருக்குது. அந்த தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரோஷா மேத்தா மற்றும் தீன்சா வாத்தா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீக்கியர்கள் மற்றும் வந்து சீக்கியர்களோட சீர்திருத்த இயக்கம். சீக்கியர்களோட சீர்திருத்த இயக்கம் பார்த்தீங்கன்னா 2 தான். ஒன்று வந்து நிரங்காரிகள் மற்றும் நாம்தாரிகள். ஸோ இந்த சீக்கியர்களோட நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்சிகளோடது வந்து பம்பாயில் தொடங்குறாங்க. இங்கே சீக்கியர்களோடது வந்து எங்கே தொடங்குறாங்க பார்த்தீங்கன்னா பஞ்சாப். ஸோ சீக்கியர்கள் அப்படின்னாலே பல்லே தான். ஸோ பஞ்சாப். ஸோ சீக்கியர்கள் வந்து எங்கே தொடங்குறாங்க? பஞ்சாபில் தான் வந்து தொடங்குறாங்க. ஸோ நிரங்காரிகள் மற்றும் நாம்தாரிகள் அப்படிங்கிறது தான் வந்து சீக்கியர்களோட சீர்திருத்த இயக்கமாக வந்து இருக்குது. ஸோ நிரங்காரிகள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உருவமற்ற, அதாவது இறைவனை வந்து உருவமற்ற இறைவனை வழிபடுறதுக்கு தான் இவங்க வந்து வற்புறுத்துறாங்க. ஸோ நிரங்காரி அப்படின்னா உருவமற்ற அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த நிரங்காரி இயக்கத்தோட நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபா தயால் தாஸ். ஸோ பாபா தயால் தாஸ் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா நிரங்காரிகள் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோட நிறுவனராக வந்து இருக்கிறாரு. இவங்களும் வந்து சிலை வழிபாடு, மதச்சடங்குகள் எல்லாத்தையுமே வந்து எதிர்க்கிறாரு. ஸோ இந்த பாபா தயால் தாஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குருநானக், சீக்கியர்கள் அப்படின்னாலே நம்மளுக்கு குருநானக் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். ஸோ சீக்கியர்களோட குருநானக் தலைமையையும் ஆதி கிரந்தத்தையும் வந்து இவர் வந்து மதிக்கிறாரு. இதுதான் வந்து போதனையோட சாராம்சம். ஓகேவா. சாராம்சம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த நிரங்காரிகளோட தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாபா தயால் தாஸ். இவர் வந்து குருநானக்கோட தலைமையையும் ஆதி கிரந்தத்தையும் வந்து மதிக்கிறாரு. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து போதனையோட சாராம்சம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மது அருந்தக்கூடாது, மது உண்பது எல்லாமே வந்து கைவிட சொல்லி வந்து இவர் வந்து வற்புறுத்துறாரு. அடுத்த இயக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நாம்தார் இயக்கம். ஸோ நாம்தார் இயக்கத்தை தோற்றுவித்தவர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாபா ராம்சிங். ஸோ நாம்தார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் வந்து யாருன்னா பாபா ராம்சிங் தான் தோற்றுவித்திருக்காரு. இதுவும் வந்து சீக்கிய சீர்திருத்த இயக்கம் தான். ஸோ இந்த பாபா ராம்சிங் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அடையாளத்தை வந்து போட சொல்கிறார். அதாவது சீக்கியர்களோட அடையாளத்தை வந்து அணிய சொல்லி வற்புறுத்துறாரு. வாழை தவிர்த்து மற்ற எல்லா அடையாளத்தையும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா. ஸோ வாழை தவிர்த்து வந்து மற்ற எல்லா அடையாளத்தை வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து வாளுக்கு பதுவாக வந்து லத்தியை வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு வந்து நாம்தார் இயக்கத்தோட தலைவர் பாபா ராம்சிங் வந்து சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணுமே சமம், விதவைகளோட மறுமணத்தை வந்து ஆதரிக்கிறாரு, குழந்தைகளோட திருமணத்தை வந்து தடுக்கிறாரு.
ஸோ இது மட்டும் இல்லாமல் சீக்கியர்களோட அமைப்பு வந்து என்னது சீக்கியர்களோட அமைப்பு வந்து சிங் சபா அப்படிங்கிற அமைப்பு வந்து அமிர்தசரஸில் வந்து நிறுவுறாங்க. ஸோ சிங் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அமிர்தசரஸில் வந்து நிறுவுறாங்க. சிங் சபா அமிர்தசரஸில் வந்து இந்த அமைப்பை வந்து நிறுவுறாங்க. இந்த ஒரு சபாவோட முக்கிய நோக்கமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்கியத்தோட புனிதத்தை வந்து மீட்டெடுக்கிறது தான். ஸோ ஆங்கிலேய அரசோட ஆதரவோட வந்து இவங்க வந்து அமிர்தசரஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கால்சா அப்படிங்கிற ஒரு கல்வியை வந்து கல்லூரியை வந்து உருவாக்குறாங்க. ஸோ சிங் சபா அப்படிங்கிற அமைப்பை வந்து அமிர்தசரஸில் வந்து உருவாக்குறாங்க சீக்கிய புனிதத்தை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு வேண்டி. அப்புறம் ஆங்கிலேயர்களோட ஆதரவோட கால்சா அப்படிங்கிற ஒரு காலேஜை வந்து அமிர்தசரஸில் வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இந்த சிங் சபா இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சிங் சபா வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அகாலி இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்குது. அந்த அகாலி இயக்கத்தோடைய முன்னோடி அதுதான் வந்து சிங் சபா. ஸோ அகாலி இயக்கத்தோட முன்னோடி ஸோ அகாலி இயக்கத்துடைய முன்னோடி அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங் சபா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.